அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை டிவைன் லைட்டர் அட்டாசாஜ் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இன்றைக்கி சோலார் எக்லிப்ஸ், அதாவது சூரிய கிரகணம். நம்ம வாழ்க்கையில் அதாவது கனெக்ஷனில் என்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்க்கலாம். எப்போயுமே சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணம் ரொம்ப ஸ்பெஷல். இது ஒரு நியூ பிகினிங்க்கான ஒரு விஷயம். பழசை விட்டுட்டு புது விஷயங்கள் தொடங்கிறதுக்கு, இல்லை பழைய ட்ரபிள்ஸ் இல்லைனா சிச்சுவேஷன்ஸை விட்டுட்டு புதுசாக அதை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை கிடைக்கும். ஸோ இப்போ உங்கள் இந்த கனெக்ஷனில் ஏதாவது புது விஷயங்கள் நடக்க போதா, மாற்றங்கள் இந்த சூரிய கிரகணம் கொண்டு வர போதான்னு பார்க்கலாம். மெயின் எனர்ஜி பார்த்திங்கன்னா கிருஷ்ணா அண்ட் புவனேஸ்வரி. புவனேஸ்வரி பார்த்திங்க அப்படின்னா பூமி மாதா, பொறுமை. அப்புறம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் அன்கண்டிஷனல் லவ். அடுத்தது பிராணா. இதுதான் மெயின் எனர்ஜி. இது உங்களுக்கான கைடன்ஸ். பிராணா பார்த்திங்க அப்படின்னா ஃபோக்கஸிங் ஆன் யுவர் மெடிடேஷன். இது பிராணா யாமா இல்லை. பிராணானா உங்களுக்கு எது முக்கியமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது. இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா லைஃப் ஃபோர்ஸ், ப்ரீதிங் எக்ஸசைஸ், மெடிடேஷன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் அண்ட் க்ரியேட்டிவ். நீங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக உங்களோட க்ரியேட்டிவ் ஐடியாஸை எப்படி எடுத்துகிட்டு போகிறது அடுத்த ஸ்டேஜுக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த எனர்ஜி உங்களுக்கு நிறைய க்ரியேட்டிவ் எனர்ஜி, அதாவது இந்த சூரிய கிரகணம் உங்களுக்கு க்ரியேட்டிவ் எனர்ஜி நிறையா கொடுக்க போகுது, இல்லை கொடுத்துட்ருக்கு. அப்புறம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போது உங்களோட எனர்ஜி, அதாவது க்ரியேட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துருந்தாலும் சரி, நீங்கள் எதையும் ஹோல்ட் பண்ணிக்கல, எதையும் பிடிச்சி வச்சுக்கல. நீங்கள் ஈஸியாக ரிலீஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி புது எனர்ஜி ஃப்ளோ உங்களுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அதாவது அன்கான்ஷியஸாக இருக்கீங்க எல்லா விஷயத்துலேயும். எதுலேயுமே ஈகோ இல்லை, ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லை. வந்தால் வரட்டும், போனால் போகட்டும் அப்படின்னு அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லிபரேஷன். அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு விடுதலை. உங்களுக்கும் சரி, உங்கள் உடம்புலையும் சரி அந்த ஒரு எனர்ஜி இருக்குது. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். அதான் இப்போ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் ப்ரீதிங் எக்ஸசைஸ் மூலம் கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, இல்லைனா ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா உங்களால் உங்கள் மைண்டையும் பாடியும் வெறும் ப்ரீதிங் எக்ஸசைஸ் வச்சே கண்ட்ரோல் பண்ண முடியும். வேறு முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் யூனிவர்ஸோட எனர்ஜியை அவ்வளோ அழகாக அப்சர்வ் பண்ணுறீங்க. அதுதான் மெயினாக. அதுக்கான இடத்தையும் நீங்கள் ஒரு ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை அழகாக உருவாக்கி கொடுத்துருக்கீங்க இந்த யூனிவர்ஸ்க்கு. அதனால் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சரியான பாதையில் இருக்கீங்க, நீங்கள் போயிட்டுருக்க பாதை சரிதான். நீங்கள் எல்லாத்தையுமே யூனிவர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிடுங்க. உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கு நீங்கள் முழுசாக நம்பணும். அப்புறம் உங்களுக்கு எதாவது ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணுங்கள், வச்சுக்காதீங்க. உங்கள் உடம்புல இருந்தாலும் சரி, அது மனசில் இருந்தாலும் சரி, அதை விட்டுருங்க. அது என்ன சொல்கிறது, நம்ம முழுசாக நம்பணும். காட் ஆஃப் கம்பேஷன் அண்ட் லவ் கிருஷ்ணா. பார்த்திங்கன்னா அது அப்ரைட்டில் வந்திருக்கு. என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் ஒரு டைம் என்டர் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணிட்டீங்க. என்னத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட பேஷன், அந்த காதல் இல்லை, அது ஒரு ஒர்க்கு எதாக இருந்தாலும் சரி, அது அன்கண்டிஷ்னலாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் இப்போது அந்த விஷயத்துலேயும் சரி, உங்கள் காதல் விஷயத்துலேயும் சரி, நீங்கள் கம்ப்ளீட்டாக யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் யூனிவர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட கரங்களை நீட்டி உங்களை தழுவிக்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்க அவங்களோட உங்களை ஏற்றுக்க அதாவது என்ன சொல்கிறது, யூனிவர்ஸ் எம்ப்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க உங்களை அப்படி எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த கிருஷ்ணரோட ஒன்றா, அதாவது அந்த எனர்ஜியோட ஒன்றா கலந்துடுவீங்க. இது அன்கண்டிஷனல் லவ்வும் சரி, உங்கள் காதலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதை விட்டுருங்க. ஃப்ரீயாக போங்க. உங்களுக்கு எது சரியோ அதுக்கான பாதை காட்டப்படும். நான் எக்ஸாக்டாக இதுதான் அதுதான் எதையுமே சொல்ல விரும்பலை. பாப்பா புவனேஸ்வரி காடஸ் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ். அதுதான் நம்ம இங்கே அந்த ஸ்பேஸ் தான் அழகாக க்ரியேட் பண்ணியிருக்கேங்க. புவனேஸ்வரி பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு தேவதை, கடவுள் தான்.
இன்ஃபினிட் பாசிபிலிட்டி. உங்கள் க்ரியேட்டிவ் விஷயத்தில் வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் இப்போ வந்து நீங்கள் ப்ரீதிங் எக்ஸசைஸில் வந்து உங்கள் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். டீப் மெடிடேஷன் தான் மெயினாக வந்து நீங்கள் நேச்சரில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதாவது எல்லாத்துக்குள்ளேயுமே அந்த எனர்ஜி ஒளிஞ்சிட்ருக்கு. அது நீங்கள் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா மெயினாக பார்த்தீங்கன்னா மெடிடேஷன். நீங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு மெடிடேஷன், சரண்டர், அன்கண்டிஷனல் லவ் தான் பாயிண்ட் பண்ணுது. ஸோ பார்ப்போம் உங்களோட காதல் வாழ்க்கைக்குள்ளே இது எப்படி வருதுன்னு. ஸோ இதுதான் உங்களோட மெயின் எனர்ஜி. இல்லை இது காதல் வாழ்க்கையை பற்றி பேசவே போகிறது இல்லையான்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட எனர்ஜி என்ன கைடன்ஸ் நீங்கள் எனக்கு கொடுக்க விரும்புகிறீங்க? கலெக்டிவோட எனர்ஜி திரும்பவும் பார்த்தீங்கன்னா தேர்ட் சக்ரா, சோலார் பிளெக்ஸஸ், சாக்ரல் சக்ரா. அதாவது நீங்கள் படிப்படியாக மேலே போகணும். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஹீலிங்கில். நீங்கள் வந்து தேர்ட் சக்ராவை பேலன்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களோட ஹார்ட் சக்ரா வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து உங்களோட லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜியை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அதாவது க்ரியேட்டிவாக பண்ணணும் அப்படின்னா பிளான் பண்ணி கரெக்டாக வந்து உங்களோட எனர்ஜியை வந்து உபயோகப்படுத்துங்க. கலெக்டிவோட எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். இது வெளியில் வர ட்ரை பண்ணுது. பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் சக்ரா, ரூட் சக்ரா, அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் சக்ரா. ஸோ நீங்கள் வந்து இப்போது கிரவுண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரூட் சக்ரா வந்து அதுக்கு தான் வந்து மெடிடேஷன், ஹீலிங் இதெல்லாம் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அடிப்படையை வந்து ஸ்ட்ராங்காக போடணும். ரூட் சக்ரா வந்து பிளாக் பண்ணுறது பார்த்திங்கன்னா பயம். அதே மாதிரி சாக்ரல் சக்ரா வந்து அதேமாரி இந்த தேர்ட் சக்ராவை வந்து பிளாக் பண்ணணும் அப்படின்னா அது நடக்கிறது வந்து அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உங்கள் எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணுறது. அதாவது அடிக்ஷன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இந்த மாதிரி மைண்ட்லெஸ் ஸ்க்ராலிங் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு பிளாக்கேஜ். ஸோ நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா பயத்தையும் வந்து விடணும். அடுத்தது உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தடையாக இருக்கோ, உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அதெல்லாம் வந்து விடணும். மேன் ஹோல்டிங் எ ஹார்ட். ஸோ கலெக்டிவ் எனர்ஜி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா மேன் ஹோல்டிங் எ ஹார்ட், ஏஞ்சல் ஆஃப் லவ். ஸோ இது வந்து இது கிளியராக உங்களை டெபிக்ட் பண்ணிடுச்சு. இது லவ். ஸோ உங்களோட க்ரியேட்டிவாக நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் உங்களோட செல்ஃப் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க ஆரம்பிக்கும் போது இந்த காதல் வந்து உங்கள் வாழ்க்கையில் எட்டி பார்க்கும். ஸோ மேபி இது மாஸ்குலின் எனர்ஜிக்கும் ஒரு கைடன்ஸாக இருக்கலாம். அவங்க வந்து ஃபஸ்ட்டு கிரவுண்ட் பண்ணணும். அடுத்தது வந்து அவங்க லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜியை கரெக்டாக உபயோகிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா இந்த அன்கண்டிஷனல் லவ்ஸ் அவங்க வாழ்க்கையில் எட்டி பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அதனால தான் இங்கே கிருஷ்ணா இருக்குது. அன்கண்டிஷனல் லவ் வந்து ஃபெமினின் ஆல்ரெடி அந்த எனர்ஜியில் இருக்கீங்க, ஏஞ்சல் ஆஃப் லவ். ஸோ ஃபெமினின் எனர்ஜி இங்கே வந்து கரெக்டான இடத்துல இருக்கீங்க. மாஸ்குலின் எனர்ஜி நீங்கள் வந்து ரெஸ்ட் அண்ட் ரெஜுவினேட். நீங்கள் உங்கள் எனர்ஜியை வந்து கிளென்ஸ் பண்ணணும். அடுத்தது ரெஸ்ட் பண்ணுறது வந்து ரெஜுவினேட் பண்ணுறது, அதாவது உங்களை நீங்கள் புதுப்பிச்சுக்கிறதுக்கு. இங்கே மாஸ்குலின் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் கோ த்ரூ பண்ணுறாங்க. adjacent possibilities and door to personal healing and happiness. ஓகே, இது எல்லாத்தையுமே வந்து பாயிண்ட் பண்ணுறது வந்து இந்த மாஸ்குலின் எனர்ஜி தான். இங்கே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபெமினின் எனர்ஜி, அவங்க வந்து ஏஞ்சல் ஆஃப் லவ். மாஸ்குலின் வந்து இந்த அன்கண்டிஷனல் லவ், அதாவது என்ன சொல்கிறது, எல்லாத்தையுமே வந்து விடணும். என்ன சொல்கிறது, எல்லாத்தையுமே யூனிவர்ஸ் கிட்ட விடணும். நான் அப்படின்னு அந்த அகங்காரம், அந்த நாங்கிற அந்த ஈகோ அதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெஸ்ட் அண்ட் ரெஜுவினேட் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே அமைதிப்படுத்திக்க ஆரம்பிக்கும் போது அந்த நம்ம உடம்புல ஒரு புது எனர்ஜி வரும். அப்போ வந்து இந்த மாதிரி தேவையில்லாத எனர்ஜி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, பயப்படுறது இதெல்லாம் இருக்காது. இந்த மாஸ்குலினோட பயம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின். பட் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாஸ்குலினோட லைஃப் எப்போ மாறும் அப்படின்னா இந்த காதல் தேவதைக்கிட்ட அவங்க போய் காதல் சொல்கிறதுக்கப்புறம் தான். இந்த மேன் ஹோல்டிங் ஹார்ட் வந்து இந்த ஹார்ட் வந்து இந்த ஃபெமினின் கைக்கு போகணும். இந்த ஹார்ட் இந்த மாஸ்குலின் கையில் வச்சுட்ருக்க வரைக்கும் இந்த மாஸ்குலின் வந்து இந்த ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட்லேருந்து வெளியில் வர முடியாது. அதுலேருந்து வெளியில் வரணுன்னா அவங்க பண்ண வேண்டியது வந்து பர்சனல் ஹீலிங், அப்புறம் பார்த்திங்கன்னா ஹாப்பினஸ், அவங்களோட சந்தோஷம், மேபி இந்த ஃபெமினினோட சந்தோஷம், இந்த ஃப்யூச்சர், இதை பற்றி தான் அவங்களோட ஃபோக்கஸ் இருக்கணும்.
இப்போ அவங்களால டைரெக்டாக ஒரு வழி கண்டுபிடிச்சி போக முடியாது அப்படின்னா கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா பூமிக்கடியில் குடஞ்சாது போய் தான் ஆகணும் அப்படின்றாங்க. ரொம்ப 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 எவிடென்ட். இதுதான் வந்து உங்களுக்கு இந்த சூரிய கிரகணம் கொண்டு வர போகிற எனர்ஜி. ஃபெமினின் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது செல்ஃப் லவ், நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அன்கண்டிஷனல் லவ். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரியேட்டிவ் விஷயங்களில் நிறைய பாசிபிலிட்டிஸ் வரப்போகுது. ஸோ அதை கரெக்டாக எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட க்ரோத் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும். இதெல்லாம் மாஸ்குலின் எனர்ஜி பண்ண வேண்டியது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா செல்ஃப் லவ், அன்கண்டிஷனல் லவ், அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட க்ரியேட்டிவ் விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் பெருஸ் எனர்ஜி ஆஃப் திஸ் கலெக்டிவ். சூரிய கிரகணத்தில் அவங்க வாழ்க்கைக்குள்ளே என்ன எட்டி பார்க்க போகுது, என்ன போக போகுது, என்ன வரப்போகுது. ஓகே ஓகே ஹாப்பினஸ். கண்டிப்பாக வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணப்படும். ஏன்னா இங்கே வந்து பொக்கே அன்கண்டிஷனல். மேபி அவங்க வரும்போது வந்து காதல் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஆஃபரோடு கூட வரலாம். இப்போ அவங்க ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாம்போட. பட் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமானா ஹேண்டில் பண்ண முடியும் மனசு வச்சா. ஸ்பிரிட்ஸோட ஹெல்ப் இருக்குது. மேபி இந்த மாஸ்குலின் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி வந்து நிற்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி இங்கே இருக்குது. வாவ். ஃபெமினின் உங்களுக்கு வந்து என்ன கைடன்ஸ் அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துல சந்தோஷமாக இருக்கணும். இந்த மாஸ்குலின் வந்து அவங்களோட பவரை ரீகெயின் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதனால தான் நம்ம இங்கே பார்க்குறோம் இந்த தேர்ட் சக்கரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி. அதாவது நம்ம கண்ட்ரோல், நம்ம லைஃபோட கண்ட்ரோலை நாம் எடுத்துக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கையில் ஒரு பால் இருக்குது. அது சுத்தமாக அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. இது வந்து கண்ட்ரோல் வந்து நம்ம லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது. நம்ம லைஃபோட பாதையை, நம்ம லைஃபோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை அடுத்தவங்க கையிலேருந்து எடுக்கிறது. அதனால தான் இங்கே பவர் ரீகெயின் பண்ணுற கார்டு வந்திருக்கு. இது வந்து எப்படின்னா கோழைத்தனத்தினால. இது என்ன கதை அப்படின்னா ஒரு சிறகு, இந்த பேர்டோட விங்ஸ் தான் இது. இந்த கீழே உட்காந்து கத்திகிட்ருக்கே ஒரு முட்டாள் பறவை, அந்த பறவையோட சிறகு தான் இங்கே மேலே பறந்துட்டுருக்க பறவை. இது என்ன பண்ணும் அப்படின்னா இது கொஞ்சம் மாய்மாலம்லாம் பண்ணி அதை நம்ப வச்சு நான் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லும். இது உடனே வந்து அதோட சிறகெல்லாம் கழட்டி அதுக்கிட்ட கொடுத்துடும். அது இப்போ பறந்து அழகாக அது முன்னாடியே பறந்து விரிஞ்சு காமிக்குது. இப்போ இந்த பறவை கேட்குது, நான் கொடுத்தேன், நீ கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டல, எனக்கு கொடு என்னோட சிறகு அப்படின்னு கேட்டால் அது இப்போ வந்து அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு அது பறந்து போகும். இது துரத்தி சண்டை போட்டு அந்த சிறகை வாங்கணும். அதுக்கு தடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோழைத்தனம். இது வந்து எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. இதுக்கு வந்து இந்த பறவைக்கு வந்து என்ன சொல்கிறது, கூட்டம் நிறையா ஜாஸ்தி. ஸோ இது வந்து வேடிக்கை பார்க்குறாங்க எல்லோரும். இந்த பறவை வந்து கோழையாக போக போகுதா இல்லை வாங்க போகுதா அப்படின்னா அதுக்கான வழிகாட்டுதல் இந்த மாஸ்குலின் எனர்ஜிக்கு வந்து கிடைக்கிறது வந்து இந்த ஃபெமினின் கிட்டேருந்து. ஸோ அவங்க தான் கைடிங் ஸ்டார். ஸோ ஸ்டார் வந்து என்றைக்குமே கீழே இறங்க போகிறதில்ல. அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது ஸ்டார் வேணும் அப்படின்னா நாம் தான் வந்து என்ன சொல்கிறது, நாம் தான் விஷப்பான ஸ்டார் வந்து நம்மளை பார்த்து விஷ் பண்ண. ஸோ இந்த ஃபெமினின் எனர்ஜி வந்து இந்த மாஸ்குலினுக்கு அப்படி தான். மாஸ்குலின் தான் எல்லா ஈகோவையும் விட்டுட்டு மேலே அண்ணாந்து பார்த்து கொஞ்சம் கெஞ்சி கீழே வாமான்னு கேட்கணும். அப்படி கேட்டால் கைடன்ஸ் இருக்குது. இந்த மாஸ்குலின் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வர முடியும். இந்த ஃபெமினின் எனர்ஜி இல்லாமல் இந்த மாஸ்குலினுக்கு இந்த கன்ஸ்டன்ட்லேருந்து வெளியில் வர முடியாது. இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி பர்சனல் ஹீலிங். அந்த பர்சனல் ஹீலிங்க்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு பயத்தை விடணும். அடுத்தது வந்து அந்த எனர்ஜி எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்லுவோம். தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத எனர்ஜியை விடுறது. அந்த மாதிரிலாம் பண்ணாமல் அந்த எனர்ஜியை லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி, நம்ம எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி இருக்குது, ஒரு ஆறாக இருக்குது. அது எவ்வளோ தூரம் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து நம்மளுக்கு பவர், அந்த எனர்ஜியும் அந்த ஒரு பவரையும் கொடுக்கும். ஸோ அந்த மாஸ்குலின் எங்கெல்லாம் வந்து தப்பாக அதை உபயோகப்படுத்துகிறாங்கன்னு பார்த்து அதெல்லாம் வந்து விடணும். அதுக்கு தான் ரெஸ்ட் அண்ட் ரெஜுவினேட். டேக் பிரேக், ரெஸ்ட் எடுங்க, ரெஜுவினேட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட் டு பி ஃப்ரேங்க். அது வந்து இப்போ இப்படி காலி டப்பா தான். எப்போ வரைக்கும் அப்படின்னா இந்த ஃபெமினின் எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் காலடி எடுத்து வைக்கிற வரைக்கும். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களால் நேராக போக முடியாது அப்படின்னா அடியில் குடஞ்சாத ஒரு வழி கண்டுபிடிச்சி போகிற வழியை பாருங்கள். அவங்க தான் உங்களோட பர்சனல் ஹீலிங். அவங்க இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இந்த சந்தோஷம் இல்லை. ஸோ அவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் எட்டி பார்க்கணும். இது வந்து உங்களுக்கு ஸ்பிரிட்ஸ் வச்சுருக்க டெஸ்ட். இந்த டெஸ்ட்டுன்னு கூட சொல்ல முடியாது. இது வந்து ஒரு செக் பாயிண்ட். அவங்கள சந்தோஷமாக வச்சுக்காமல் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக எட்டி பார்க்க. மேபி இது பேட் கர்மா அப்படி கூட இருக்கலாம். பட் அதுதான் இங்கே நான் பார்க்குறேன். இந்த பொக்கையை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்காம
உங்கள் வாழ்க்கையில் இந்த சூரியன் எட்டி பார்க்க, இந்த சூரியன் எட்டி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்டார் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரணும். ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஆக்ட் பண்ணுவீங்க. ஃபெமினின் நீங்கள் வந்து கரெக்டான பாத்தில் தான் இருக்கீங்க. நீங்கள் இப்போ எங்கே இருந்தாலும் சரி அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், க்ரியேட்டிவாக பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த சிண்ட்ரெல்லா ஸ்டோரியில் அவங்க இருக்கிற இடத்துல கிடைக்கிற துணியை வச்சு சூப்பராக டிசைனாக ட்ரெஸ்லாம் தைச்சு அவங்க சூப்பராக கலக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள், உங்களுக்கு டிவைன் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் என்ன வேலை பண்ணிங்கனாலும் அது சூப்பராக எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ கவலைப்படாதீங்க. பிளாக்கேஜ், ஓகே. மாஸ்குலினோட கம்யூனிகேஷன் பிளாக்ட், டாட்டர் ஆஃப் வான்ஸ் பிளாக்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 7 of Pentacles பிளாக்ட், 7 of Swords பிளாக்ட், 7 of Swords, 8 of Swords, 8 of Swords பிளாக்ட். ஸோ இது எல்லாமே பிளாக்கேஜ். இந்த மாஸ்குலினோட கம்யூனிகேஷன் பிளாக் பண்ணியாச்சு. அப்புறம் டாட்டர் ஆஃப் வான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெமினின் வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவ் கனெக்ஷன் அந்த மாதிரி, அதுவுமே இப்போ வந்து பிளாக்கேஜில் இருக்குது. மாஸ்குலினோட ஹார்ட் ஒர்க்கான போடுற எஃபர்ட்டுக்கான பலன் கிடைக்குதுன்னா இல்லை, அதுவுமே பிளாக்ட். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு துரோகம், கட்டி போடப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவுமே பிளாக். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. இந்த மாஸ்குலின் இந்த கம்யூனிகேஷன் இந்த பிளாக்கேஜை தாண்டி பண்ணணும். இந்த மாஸ்குலின் கண்டிப்பாக ஒரு டவர் மூமெண்ட் இருந்திருக்கு, இல்லைனா இருக்க போகுது. இந்த மாஸ்குலின் வந்து இன்றைக்கி மெயின் மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த மாஸ்குலின் வந்து இன்னொரு தடவை முட்டாளாக போகிறாங்க. மேபி அதனால தான் அவங்களோட ஃபினான்ஷியல் லாஸ் இங்கே ரெப்ரசென்ட் ஆகுது. ஜஸ்டிஸ் அ பாட்டம் டெக். இது கண்டிப்பாக வந்து ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி இல்லைனா சோல்மேட் எனர்ஜி தான் ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஒரு பிளாக் கேட் அண்ட் ஒயிட் கேட், அதாவது நீங்கள் மிரர் எனர்ஜி. இந்த மாஸ்குலின் வந்து அதாவது இந்த ஸ்டார் என்ன எனர்ஜியோ அதை ஃபாலோ பண்ணணும். இது வந்து இனிமேல் வந்து நம்ம பிளாக் கேட் ஒயிட் கேட் கிடையாது. ஒரு கேட் எங்கே போகுதோ இன்னொரு கேட் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து மாஸ்குலின் லைஃப்பில் ஏதாவது மாற்றங்கள் வரும். இந்த மாஸ்குலினால் இப்போ இருக்க சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியுமா இந்த துரோகத்தை அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்கு இந்த ஸ்டாரோட கைடன்ஸ் தேவை. அந்த ஸ்டாரோட கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த லவ் வந்து அங்கே போய் சொல்லணும். அந்த லவ் ஃபஸ்ட் அவங்க அக்செப்ட் பண்ணணும். அது 100% அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் போய் சொல்கிறது வந்து இந்த மாஸ்குலின் கையில் இருக்குது. ஸோ ஃபெமினின் நீங்கள் என்ன பண்ணணுன்னா செல்ஃப் லவ். அடுத்தது வந்து விட்டுருங்க எல்லாத்தையும் கிருஷ்ணர் கையில். அந்த கிருஷ்ணர்கிட்ட எப்படி அன்கண்டிஷனல் லவ் இருக்குமோ அந்த ஒரு ஸ்டேஜுக்கு, அதாவது லவ் எப்போவுமே அன்கண்டிஷனல் தான். ஸோ வந்து என்ன சொல்கிறது, மேபி மாஸ்குலினுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க சொல்லலாம் புது ஆரம்பங்களுக்கு. பட் அது இந்த மாஸ்குலின் எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். பட் மாஸ்குலினோட கர்மா அந்த ஸ்டாரை ஃபாலோ பண்ணுறாங்க. Anything else, spirits? Collective energy. Empress பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் ஆஃப் லவ் மேலே வந்து பிளேஸ் ஆகுது. ஸோ டெஃபினட்டாக ஷீ இஸ் எம்ப்ரஸ், டிவைன் ஃபெமினின், இன்டெசிஷன், பிளானிங். டூ ஆஃப் வான்ஸ், அவங்க வந்து ஏதோ பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி அவங்க லைஃப் பிளான் போட்டுட்ருக்கலாம். டாட்டர் ஆஃப் சோல்ஸ், கிளாரிட்டி. ஷீ இஸ் டிமாண்டிங் கிளாரிட்டி. இந்த கிளாரிட்டி சுற்றி வருது நம்ம ரீடிங்கு. டாட்டர் ஆஃப் சோல்ஸ், அவங்களுக்கு நிறைய உண்மைகள் தெரியும். மேபி அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து அவங்களோட கைடன்ஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஷீ நோஸ். 8 of Pentacles, அவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்குது அவங்களோட 8 of Pentaclesல. இது வந்து இட்ஸ் நாட் அ பிளாக்கேஜ் டு திஸ் ஃபெமினின் எனர்ஜி. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெமினோட பென்டிகல்ஸ் வந்து அப்ரைட், மாஸ்குலினோட பென்டிகல்ஸ் தான் ஹார்ட் ஒர்க் தான் பிளாக்டு. மேபி விச், பிளாக் விச். ஏன்னா இங்கே டாட்டர் ஆஃப் வான்ஸ் வந்து பிளாக்கேஜ். ஸோ காமிக்ஸ் யாராவது ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எனர்ஜி பிளாக் ஆகிடும். அதனால தான் இங்கே வந்து மாஸ்குலின் வந்து ஸ்னேக்கை ஹேண்டில் பண்ண. டெம்பரன்ஸ், ஸோ ஃபெமினின் அகெயின் டெம்பரன்ஸ். ஐம் ஸோ சாரி. பொறுமை, சன் ஆஃப் வான்ஸ். மாஸ்குலின் வந்து இப்படி ஒரு சார்ம்ஃபுல்லான எனர்ஜியில் என்ன சொல்கிறது, ஃபெமினினை அட்ராக்ட் பண்ணுற எனர்ஜியில் தான் போகணும். அப்படி போனீங்கன்னா தான் இந்த கனெக்ஷன் வந்து கிரவுண்ட் ஆகும். 9 of Swords எனர்ஜி. இந்த மாஸ்குலின் இப்போ கோ த்ரூ பண்ணுறது வந்து அன்பேரபிள் பெயின். இந்த மாஸ்குலின் வந்து மேபி
இப்போ வந்து அந்த லவ் ஆஃபர் பண்ண முடியாது, அதனால் வந்து அன்பேரபிள் பெயின். இதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் டெக் கார்டு அகெயின் டிவைன் ஜஸ்டிஸ். இது வந்து யூனிவர்சல் ஜஸ்டிஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 of Wands, சாரி 6 of Wands. ஓகே, இந்த ஜஸ்டிஸ் வந்து ஒரு விக்ட்ரியை கொண்டு வரும் இந்த கனெக்ஷனில். பட் நான் இங்கே என்ன பார்க்குறேன் அப்படின்னா மெயினாக இந்த மாஸ்குலின் வந்து இது வந்து யூனிவர்ஸ் தான் பிளாக் பண்ணியிருக்காங்க இந்த மாஸ்குலினை. ஏன்னா சேலஞ்ச் பண்ணுறாங்க இந்த மாஸ்குலினை. அவங்களோட பயத்தை ஃபஸ்ட்டு விடணும், அடுத்தது வந்து அவங்களோட சாக்கிள் சக்கராவில் ஒர்க் பண்ணணும். சோலார் பிளெக்ஸஸ். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க மேலே போகணும். இங்கே வந்து கிரவுண்ட் பண்ணாமல் நேராக வந்து ஹார்ட் சக்கராவையோ இல்லை த்ரோட் சக்கராவையோ அவங்களால ஹீல் பண்ண முடியாது. அதனால் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சூரிய கிரகணத்தில் பழசெல்லாம் விட்டுட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் தொடச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க. பரோட்டா சூரி மாதிரி எல்லாத்தையும் போட்டு நம்ம முதல்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ஸோ கேமை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. அதனால தான் இங்கே வந்து ஃபஸ்ட் சக்ரா இந்த மாஸ்டர் வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும், கிரவுண்ட் பண்ணணும் ஃபஸ்ட் அவங்களோட இதை. இந்த ஈகோ, ட்ராமா, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம், இதெல்லாம் எது இருந்தாலும் சரி இந்த 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 ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட்லேருந்து இந்த மாஸ்குலின் வெளியில் வரணும் அப்படின்னா அதுக்கு மெயின் கீ லவ். அந்த காதலை போய் சொல்லணும். அந்த காதலை போய் சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட சக்கராவில் ஒர்க் பண்ணணும். இந்த ட்ராமாலேருந்தெல்லாம் ரெஸ்ட் எடுத்து ரெஜுவினேட் பண்ணிட்டு ஒரு புது எனர்ஜியும் இந்த சாமிங் எனர்ஜியோடு போனால் தான் இந்த காதல் கை கூடும். சும்மா நான் தான் அப்படின்னு ஏதாவது அகங்காரத்தில் போனால் ஸ்பிரிட்ஸ் வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க. இங்கே அதுதான் இங்கே இருக்கிறது 8 of Wands, கம்யூனிகேஷன் பிளாக். இந்த கம்யூனிகேஷன் பிளாக் பண்ணது வந்து ஸ்பிரிட்ஸ் தான். இந்த மாஸ்குலின் கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து மாற்ற வேண்டியிருக்கு, இல்லைன்னா மாறணும், நிறைய பாடங்கள் கற்றுக்கணும். மேபி அது கற்றுக்கிற வரைக்கும் இந்த சைக்கிள் இப்படி தான் ரிப்பீட் ஆகும். ஸோ இதுதான் நியூ பிகினிங் வரதுக்கான ஒரு வழி ஸ்பிரிட்ஸ் காமிக்கிறாங்க. ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் வந்து அப்ரைட்டில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் வேணும் இந்த 9 of Swords energy என்னன்னு பார்க்கலாம். Please clarify this 9 of Swords energy spirits, please. 9 of Swords energy. நம்ம பார்த்ததே தான். Queen of Wands reversal energy பார்த்தீங்க அப்படின்னா 7 of Cups அதை கிளாரிஃபை பண்ணுது. ஸோ இந்த மாஸ்டர் வந்து பாஸ்டில் ஒரு காமிக் ஃபெமினினை சூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா காமிக் சுச்சுவேஷனை சூஸ் பண்ணியிருக்கீங்க. அது வந்து இப்போது பின்னாடி குத்துது. சரியாக பிளான் பண்ணலை. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு அது 2 of Wands 3 of Wands கிராஜுவலாக ஒரு விஷயமாக வந்து கிரவுண்ட் பண்ணிட்டே போகணும். அடுத்தது இந்த மாஸ்குலினுக்கு வந்து அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது, ஒரு டெவில் எனர்ஜி இருக்குது. இந்த டெவில் எனர்ஜி தான் இப்போ ஸ்டாரை பிளாக் பண்ணுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெவில் கார்ட் இந்த ஸ்டாருக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த டெவில் அட்டாச்மெண்ட் இது என்ன மாதிரி அட்டாச்மெண்ட் வேணால் இருக்கலாம். இந்த காமிக் அட்டாச்மெண்ட்ஸ் இல்லைனா அடிக்ஷன்ஸ், இது மாதிரி எந்த அட்டாச்மெண்ட் இருக்கலாம். அந்த அட்டாச்மெண்ட் தான் இப்போ இந்த கனெக்ஷனை பிளாக் பண்ணுது. இங்கே கண்டிப்பாக ஸ்பெல் ஒர்க் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமிக் ஃபெமினின், அதாவது இந்த மாஸ்குலின் வந்து இந்த இந்த டிவைன் ஃபெமினினை வந்து ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா அப்புறமா பார்த்துக்கலாம், எனக்கு இப்போ காசு ரொம்ப தேவை, கிளிட்ரி திங் தேவை, இதை துரத்திட்டு போனேன் அப்படின்னா எனக்கு உலகத்தில் இருக்க எல்லா செலவும் என் வீட்டில் வந்து குவிஞ்சிரும், நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன், இல்லைன்னா எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு பயங்கரமாக பிளான்லாம் போட்டு துரத்திட்டு போய் இப்போ வந்து திருப்பி குத்துது. ஸோ இந்த மாஸ்குலின் வந்து அதெல்லாம் ஹீல் பண்ணி கிளென்ஸ் பண்ணணும். நிஜமாக இங்கே வந்து 100% ஸ்பெல் ஒர்க் இருக்குது. இந்த மாஸ்குலின் இப்போ ஹார்ட் ப்ரோக்கன், பெயின். ஸோ இது வந்து தானா தேடிக்கிட்டு தான் இந்த ஃபெமினின். அதனால தான் வந்து ஸ்பிரிட்ஸ் இங்கே பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பிளாக்கேஜ் எல்லாமே வந்து இந்த மாஸ்குலினுக்கு ஒரு பாடம் தான். இந்த மாஸ்குலின் வந்து ஃபைட் பண்ணணும். அது வந்து இந்த காமிக் ஃபெமினினை விட்டுட்டு இல்லைனா காமிக் எனர்ஜியை விட்டு வெளியில் வருது, காமிக் சுச்சுவேஷனை விட்டு வெளியில் வருது, அதுக்கும் ஃபைட் பண்ணணும். அடுத்தது வந்து இந்த பேலன்ஸ், ஃபியர், அதாவது பயம், இது மாதிரி விஷயங்களை விடுறதுக்கும் ஃபைட் பண்ணணும். அடுத்தது நெகட்டிவ் தாட்ஸ்,
அட்டாச்மெண்ட்ஸ் இதெல்லாம் விடுறதுக்கும் சண்டை போடணும். அப்படி சண்டை போட்டால் தான் இந்த ஏஞ்சல் வந்து எட்டி பார்ப்பாங்க. இந்த ஸ்டார் வந்து இந்த மாஸ்குலினோட விஷ் எவ்வளோ, அதாவது எவ்வளோ ஹானஸ்ட்டாக, அதை நேர்மையாக இந்த விஷ் பண்ணுறாங்களோ அப்படின்னா அந்தளவுக்கு தான் இந்த ஸ்டார் இந்த மாஸ்குலினுக்கு வழிகாட்டுறது இல்லை விலகி போகிறது, இந்த ஸ்டார் அவங்களுக்கு வாழ்க்கைக்குள்ளே எட்டி பார்க்குறது. கண்டிப்பாக இந்த மாஸ்குலின் வந்து போராடி ஒரு அட்ஜஸ்டன்ட் பாசிபிலிட்டியை கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சி இந்த கனெக்ஷனை போய் சொல்கிற வரைக்கும், இந்த காதலை சொல்கிற வரைக்கும் இந்த மாஸ்குலின் இந்த சைக்கிள் ரிப்பீட் பண்ணுறது 100% ஷூர். ஸோ ஃபெமினின் நீங்கள் சில் அவுட் பண்ணுங்கள். அவங்க இன்னும் 4 சைக்கிள் போனாலும் உங்களை வந்து துரத்தி தான் ஆகணும். ஸோ நான் என்ன பார்க்குறேன்னா, ஒர்க் மாஸ்குலின் மே லூஸ் ஜாப், அதான் நான் இங்கே பார்க்குறேன். நான் ஒர்க் வந்து ரிவர்ஸில் பார்க்குறேன். ஸோ மேபி ஒர்க் பிளேஸில் ட்ராமா, இந்த மாஸ்குலின் வந்து இருக்கிற பொசிஷன் இல்லை இருக்கிற சுச்சுவேஷனை விட்டுட்டு வெளியில் போகணும். அது மெயின் திங்குங்க. ஸோ இது வந்து மாஸ்குலினோட கைடன்ஸ். அது அவங்க பண்ணுறதும் பண்ணாததும் அவங்கவுங்க இஷ்டம். நாம் வந்து ஃபெமினன்ஸ் நம்ம வேலையை பார்க்கலாம். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.